அனைவருக்கும் வணக்கம். இன்று நமது அன்றாட வாழ்வில் ஏற்படும் சவால்கள், மனச்சோர்வு மற்றும் தடுமாற்றங்களை நீக்கி மன உறுதி மற்றும் தெளிவை பெற உதவும் ஒரு அரிய பொக்கிஷமான பகவத்கீதையிலிருந்து சில ஆழமான கருத்துக்களை பார்க்கப் போகிறோம். இது வெறும் சமய நூல் மட்டுமல்ல, மகாபாரத போரில் தன் கடமையைச் செய்ய தயங்கிய அர்ஜுனனுக்கும் அவரது தேரோட்டியும் வழிகாட்டியுமான ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவிற்கும் இடையே நடந்த ஒரு மகத்தான உரையாடல் இது. மனிதன் சந்திக்கும் அனைத்து குழப்பங்களுக்கும், பயங்களுக்கும், கடமை உணர்வுக்கும், வாழ்வியல் குறிக்கோளுக்கும் தீர்வு சொல்கிறது. கீதையின் முக்கியமான சில கருத்துக்களை உங்கள் மனநிலையை மேம்படுத்தவும், உங்கள் வாழ்வில் புதிய உத்வேகத்தை அளிக்கவும் எப்படி பயன்படுத்தலாம் என்று பார்ப்போம். முதலாவதாக, கீதையின் அடிப்படையான போதனையான கர்ம யோகம், செயலில் நாட்டம், பலனில் பற்றின்மை. ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் கர்மண்யேவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாசன, அதாவது உனக்கு உன் கடமையைச் செய்ய மட்டுமே உரிமை உண்டு, அதன் பலன்களில் இல்லை என்று அழுத்தமாக சொல்கிறார். அத்தியாயம் 2, சுலோகம் 47. இதன் ஆழமான பொருள் என்னவென்றால், நாம் ஒரு செயலைச் செய்யும்போது முழு கவனத்தையும், உழைப்பையும், அர்ப்பணிப்பையும் அந்தச் செயலில் செலுத்த வேண்டும். அதன் உடனடி முடிவு என்னவாக இருக்கும் என்று எண்ணி அதிலேயே மூழ்கிவிடக்கூடாது. ஒருவேளை நாம் எதிர்பார்த்த பயன் வரவில்லை என்றால் உடனடியாக மனச்சோர்வு அடைந்து ஊக்கமிழந்து விடுகிறோம், இல்லையா? இந்த கோட்பாடு நம்மை அந்த பிணைப்பிலிருந்து விடுவித்து ஒவ்வொரு செயலையும் ஒரு யாகமாக அர்ப்பணிப்புடன் செய்ய கற்றுக் கொடுக்கிறது. தோல்வியின் மீதான பயம் மன உறுதியை குலைக்கும். ஆனால் பயனில் பற்றின்மை என்பது தோல்வியை ஏற்றுக்கொண்டு அதை ஒரு பாடமாக மாற்றி அடுத்த முறை இன்னும் சிறப்பாக செயல்பட ஊக்கமளிக்கிறது. உங்கள் முயற்சிகளின் மீது, உங்கள் கடமையின் மீது கவனம் செலுத்துங்கள். பலன்கள் தானாகவே உரிய நேரத்தில் உங்களை தேடி வரும். மேலும் கர்ம யோகத்தின் அடுத்த கட்டமாக யோகஸ்தவ் குரு கர்மாணி சங்கம் தியக்த்வா தனஞ்சிய சித்திய சித்தியோ சமோ போத்வா சமத்வம் யோக உச்சியதே, அதாவது வெற்றி தோல்வி இரண்டிலும் சமத்துவத்துடன் பற்றின்றி உன் கடமைகளைச் செய். இந்த சமத்துவமே யோகம் எனப்படும். அத்தியாயம் 2, சுலோகம் 48 என்று கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு அருள் புரிகிறார். இது வெறும் செயலை பற்றியது மட்டுமல்ல, செயலில் உள்ள திறமையை பற்றியது. அதாவது யோகா கர்மசு கௌஷலம், யோகம் என்பது செயலில் உள்ள திறமையே. அத்தியாயம் 2, சுலோகம் 50. உங்கள் பணியே, உங்கள் கடமையே உங்களால் முடிந்த மிகச் சிறந்த முறையில் முழு மனதுடன் ஒரு திறமைசாலியே போல செய்யுங்கள். இந்த மனப்பான்மை உங்கள் தன்னம்பிக்கையை வளர்த்து உங்களை ஒருபோதும் மனச்சோர்வுக்கு ஆளாக விடாது. இரண்டாவதாக, ஸ்திதப்பிரக்ஞன், மன அமைதியையும் மனக்கட்டுப்பாட்டையும் காத்தல். மனக்கட்டுப்பாடும் உள் அமைதியும் கீதையின் மற்றொரு முக்கியமான தூணாகும். கிருஷ்ணர் விளக்குகிறார், ஒருவன் புலன் இன்பப் பொருட்களை சிந்திக்கும்போது அவற்றில் பற்று உண்டாகிறது. பற்றினால் ஆசை பிறக்கிறது, ஆசையினால் கோபம் உண்டாகிறது, கோபத்தினால் மயக்கம், மயக்கத்தினால் நினைவு இழப்பு, நினைவு இழப்பினால் பகுத்தறிவின் அழிவு, பகுத்தறிவின் அழிவினால் அவன் அழிந்து போகிறான் என்கிறார். அத்தியாயம் 2, சுலோகம் 62 முதல் 63 வரை. நம் மனம் நம் மிகப்பெரிய நண்பனாகவோ அல்லது மிகப்பெரிய எதிரியாகவோ இருக்கலாம். வெளிப்புற நிகழ்வுகளோ அல்லது அற்ப ஆசைகளோ நம் உள் அமைதியை குலைக்கும்போது நம் மன உறுதி குன்றிவிடுகிறது. நம்மைச் சுற்றியுள்ள உலகம் எப்போதும் நம் கட்டுப்பாட்டில் இருக்காது. இரண்டாவதாக, ஸ்திதப்பிரக்ஞன், மன அமைதியையும் மனக்கட்டுப்பாட்டையும் காத்தல். மனக்கட்டுப்பாடும் உள் அமைதியும் கீதையின் மற்றொரு முக்கியமான தூணாகும். கிருஷ்ணர் விளக்குகிறார், ஒருவன் புலன் இன்பப் பொருட்களை சிந்திக்கும்போது அவற்றில் பற்று உண்டாகிறது. பற்றினால் ஆசை பிறக்கிறது, ஆசையினால் கோபம் உண்டாகிறது, கோபத்தினால் மயக்கம், மயக்கத்தினால் நினைவு இழப்பு, நினைவு இழப்பினால் பகுத்தறிவின் அழிவு, பகுத்தறிவின் அழிவினால் அவன் அழிந்து போகிறான் என்கிறார். அத்தியாயம் 2, சுலோகம் 62 முதல் 63 வரை. நம் மனம் நம் மிகப்பெரிய நண்பனாகவோ அல்லது மிகப்பெரிய எதிரியாகவோ இருக்கலாம். வெளிப்புற நிகழ்வுகளோ அல்லது அற்ப ஆசைகளோ நம் உள் அமைதியை குலைக்கும்போது நம் மன உறுதி குன்றிவிடுகிறது. நம்மைச் சுற்றியுள்ள உலகம் எப்போதும் நம் கட்டுப்பாட்டில் இருக்காது. ஆனால் நமது மனநிலை, நமது எதிர்வினைகள் நம் கட்டுப்பாட்டில் இருக்கும்.
வெளிப்புற காரணிகள் நம்மை பாதிக்காமல் நம் உள் அமைதியை காத்துக் கொண்டால் எந்த சவாலையும் எதிர்கொள்ளும் தைரியம் நமக்கு வரும். மேலும் இந்த ஆசையும் கோபமும் தான் நம் துன்பங்களுக்கு அடிப்படை காரணம் என்று கீதை தெளிவாகச் சொல்கிறது. காம ஏஷ குரோத ஏஷ ரஜோகுண சமுத்பவ மகாசனோ மகாபாப்மா வித்யேனமிய வைரினம். ஆசையே கோபமாக மாறுகிறது. இது ரஜோ குணத்திலிருந்து பிறக்கிறது. இது மிகவும் பேராசையும் பெரிய பாவமும் கொண்டது. இதை உன் பகைவனாக அறி. அத்தியாயம் 3 சுலோகம் 37. இந்த மூல காரணத்தை புரிந்து கொண்டு அதை விழிப்புணர்வுடன் கையாள கற்றுக்கொண்டால் நாம் எளிதில் மனச்சோர்வு அடைய மாட்டோம். மூன்றாவதாக சமத்துவம். இன்ப துன்பங்களில் சமநிலை. இன்பத்தையும் துன்பத்தையும் வெற்றி தோல்வியையும் சமமாக பாவிப்பது மன உறுதியை அதிகரிக்கும் ஒரு வழியாகும். கீதை சொல்கிறது, சுகம் துக்கம் லாபம் நஷ்டம் வெற்றி தோல்வி ஆகியவற்றை பொருட்படுத்தாமல் உன் கடமையைச் செய். அத்தியாயம் 2 சுலோகம் 38. இந்த சமநிலை மனதை நிலைப்படுத்தி எந்த ஒரு சூழலிலும் நாம் அசைக்கப்படாமல் இருக்க உதவுகிறது. நான்காவதாக சுதர்மம். உங்கள் உள்ளார்ந்த கடமையை கண்டறிதல். சுதர்மம் என்பது நமது உள்ளார்ந்த இயல்பு அல்லது கடமை. கிருஷ்ணர் அர்ஜுனனிடம், ஒருவன் தன் இயல்பான கடமையை முழுமையற்றதாகச் செய்தாலும் மற்றவர்களின் கடமையை முழுமையாகச் செய்வதை விட சிறந்தது. ஒருவனின் சொந்த இயல்புக்கேற்ப செய்யப்படும் கடமை தீய விளைவுகளை ஒருபோதும் ஏற்படுத்துவதில்லை என்று அறிவுறுத்துகிறார். அத்தியாயம் 3 சுலோகம் 35. இது சாதி அமைப்பு பற்றியது அல்ல, மாறாக நமது தனிப்பட்ட வலிமை, திறமைகள் மற்றும் நாட்டங்களை புரிந்து கொள்வது பற்றியது. நாம் நம்முடைய உண்மையான இயல்புடன் ஒத்துப்போகும் செயல்களைச் செய்யும்போது ஆழ்ந்த மனநிறைவையும் நோக்கத்தையும் காண்கிறோம். உங்கள் உள்ளார்ந்த திறமைகளையும் விருப்பங்களையும் கண்டறிந்து அவற்றுக்கு ஏற்ப செயல்படத் தொடங்குவது உங்கள் வாழ்வில் ஒரு பெரிய நோக்கத்தையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வந்து உங்கள் மன உறுதியையும் உத்வேகத்தையும் அதிகரிக்கும். இறுதியாக ஆத்ம ஞானம். உங்கள் உண்மையான சுயத்தை புரிந்து கொள்ளுதல். நாம் உடல் மனம் என்ற தற்காலிக அடையாளங்களுக்கு அப்பாற்பட்ட நித்தியமான ஆன்மா என்பதை உணரும்போது அச்சமற்ற தன்மையும் ஆழமான அமைதியும் பிறக்கிறது. கீதை கூறுகிறது, நைனம் சிந்தி சஸ்திராணி நைனம் தஹதி பாவக ந சசினம் கிளேதேந்தியாபோ ந சோஷேதி மாருத. அதாவது, இந்த ஆன்மாவை எந்த ஆயுதமும் வெட்ட முடியாது, நெருப்பால் எரிக்க முடியாது, நீரால் நனைக்க முடியாது, காற்றால் உலர்த்த முடியாது. அத்தியாயம் 2 சுலோகம் 23. இந்த ஆன்ம ஞானம் வாழ்க்கையின் நிலையற்ற தன்மையை ஏற்றுக்கொண்டு மரணம் மற்றும் இழப்பு குறித்த பயத்திலிருந்து விடுபட உதவுகிறது. இது ஆழ்ந்த மன உறுதியை அளிக்கும். இந்த ஆழமான போதனைகள் உங்கள் சவால்களை புதுப்பிக்கப்பட்ட வலிமையுடன் எதிர்கொள்ளவும், உங்கள் முயற்சிகளில் மகிழ்ச்சியை கண்டறியவும், நோக்கம் மற்றும் உள் அமைதியுடன் ஒரு வாழ்க்கையை வாழவும் உங்களை ஊக்குவிக்கட்டும். சுய கண்டுபிடிப்பு மற்றும் உள் வலிமையின் பயணம் ஒரு தொடர்ச்சியான ஒன்று என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஒவ்வொரு கணமும் இந்த ஆழமான உண்மைகளை பயன்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பாகும்.